ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய். நேற்றைய உரையில் வேங்கடராமனின் இளமை பருவத்தில் திண்டுக்கல்லில் கழித்த நிகழ்வுகளை எல்லாம் பார்ப்போம். தன்னுடைய தந்தையாரின் மறைவுக்கு பிறகு தன்னுடைய சித்தப்பா சுப்பையர் வீட்டிற்கு தன்னுடைய தமையன் நாகசுவாமியோடு மதுரைக்கு வந்த நிகழ்வோடு நேற்றைய உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள், தொடர்ந்து என்ன நடக்கின்றது என்று பார்ப்போம். மதுரை பிரம்மாண்டமான நகரம். கிராமத்திலிருந்து அங்கு தஞ்சம் புகுந்த வேங்கடராமனும் நாகசுவாமியும் மதுரையை விழிகள் விரிய பார்த்தார்கள். எப்பொழுதும் எல்லா இடத்திலும் ஜனக்கூட்டம் இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அங்கு ஸ்காட் உயர்நிலைப் பள்ளியில் சிறிது காலமும் அமெரிக்கன் மிஷன் பள்ளியில் சிறிது காலமும் படித்தான் வேங்கடராமன். சொக்கப்ப நாயக்க தெருவில் தெற்கு கோபுர வாசலுக்கு மிக அருகில் அவர் வீடு இருந்தது. வீட்டின் மேல் மாடியிலிருந்து பார்த்தால் கோபுரம் அழகாக தெரியும். மாட்டு வண்டிகளும் குதிரை வண்டிகளும் நடமாடும் பலகார கடைகளுமாக ஊர் அமக்கலப்பட்டது. கோவிலின் நீளமும் அகலமும் சிற்பங்களும் சித்திரங்களும் தோரணங்களும் வண்ண விளக்குகளும் எல்லோரையும் வியக்க வைத்தன. மீனாட்சி அம்மன் கோவிலில் தினம் தினம் ஏதேனும் ஒரு கொண்டாட்டம் இருந்து கொண்டே இருக்கும். மீனாட்சி அம்மன் கோவில் மட்டுமல்ல, சுற்றி பல்வேறு கோயில்கள் இருந்தன. தொலைவில் உள்ள அழகர் மலையில் மிக அழகிய பெருமாள் கோயில் இருந்தது. ஜனங்கள் திரளாக மலையேறி சென்று சுவாமி தரிசனம் செய்வார்கள். அழகர் கோயில் பிரசாதமான சர்க்கரை பொங்கல் அமிர்தமாக இருக்கும். கள்ளழகருக்கு அபிஷேக ஆராதனை செய்ய போகும் அறிந்தவர் தெரிந்தவர்களோடு பிரசாதம் கிடைக்கும் என்ற ஆசையில் வேங்கடராமனும் போனார். இரவு நேரத்தில் திரும்பி வந்தபோது சர்க்கரை பொங்கல் தூக்கை திரகாத்திரமாக இருந்த வேங்கடராமனின் தலையில் வைத்து விட்டார்கள். இருட்டில் தட்டு தடுமாறியபடி தூக்கு நிறைய இருந்த சர்க்கரை பொங்கலை கழுத்து வலிக்க தூக்கி கொண்டு வந்தார். கீழே இறக்கி வைத்து கழுத்தை தடவி பார்த்தபோது கழுத்து வீங்கி இருந்தது தெரிந்தது. பிரசாதம் வேண்டும் என ஆசைப்பட்டேன் அல்லவா, பகவான் கழுத்தை வீங்க வைத்து விட்டார். படு, நன்றாக அவஸ்தைப்படு என்று தன்னைத்தானே வேங்கடராமன் கடிந்து கொண்டார். மறுபடியும் சக்கரை பொங்கை தூக்கை தலையில் தூக்கி வைத்துக்கொண்டு மதுரை வரை வந்தார். அந்த சர்க்கரை பொங்கலை யார் அபிஷேக ஆராதனை செய்தார்களோ அவர்கள் அதை வேலைக்காரர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். வேங்கடராமனுக்கும் ஒரு பங்கு கிடைத்தது. அண்ணா நாகசுவாமி பெரிய பையன். அவன் தன்னையொத்த வயது பிள்ளைகளோடு விளையாடுவான். அப்போது வீட்டுக்கு காவல் வேங்கடராமன் தான். அண்ணா படிக்க போய்விட்டால் வேங்கடராமன் தன் நண்பர்களுடன் மாரியம்மன் கோவிலுக்கு நீச்சல் அடிக்கப் போவான். நண்பர்கள் யாரும் இல்லையெனில் கோவிலை சுற்றி வருவான். படிப்பு தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் அவனுக்கு ஆர்வம் இருந்தது. ஆனால் படிப்பு தானே முக்கியம். குமாஸ்தாவாகி 4 காசு சம்பாதித்தால் தானே பசி இல்லாமல் காலம் கழிக்க முடியும். ஒரு முறை அண்ணா விளையாட போயிருந்த போது வேங்கடராமனுக்கு பெரிய புராணம் புத்தகம் படிக்க கிடைத்தது. உரைநடை கடினமாக இருந்தது. ஆனாலும் உள்ளே இருந்த விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருந்தது. என்ன இது, சின்ன குழந்தையாக இருக்கும்போதே பாட்டு பாடிவிட்டாரா? தொடுடைய செவியன் விடையேறி ஓத்துவன் மதிச்சூடி என்று திருஞான சம்பந்தருக்கு எப்படி இப்படி பாட்டு வந்தது? அந்த குழந்தைக்கு மட்டும் சிவனும் பார்வதியும் தோன்றி பால் கொடுப்பானே, என்ன ஆச்சரியம், என்ன பாக்கியம்! வேங்கடராமன் திரும்ப திரும்ப படித்து பரவசமானார். பெற்ற மகளுக்கு திருமணம் வாசலில் ஒரு சிவயோகி வந்து நிற்கின்றார். இன்று என்ன விசேஷம் என்று கேட்கின்றார். என் மகளுக்கு திருமணம் என்று பூரிப்புடன் சொல்லும் தந்தை மணமகனையும் மணமகளையும் வரவைத்து சிவயோகியை வணங்கும்படி செய்கின்றார். அவர்களை ஆசீர்வதித்த அந்த சிவயோகி மணமகளின் தலையில் உள்ள நீண்ட கூந்தலை பார்த்துவிட்டு, அடடா, எவ்வளவு நீண்ட கூந்தல், இதை எனக்கு கொடுப்பீராயின் பூநூலாக தரித்துக் கொள்வேனே என்கின்றார். ஆஹா, சிவயோகிக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பாக்கியம் உண்டா என்று சொல்லி மகளை உட்கார வைத்து அவள் தலையை மழுங்க சிரைத்து அலங்காரம் செய்யப்பட்ட அவளின் தலைமுடியை சிவயோகிக்கு தருகின்றார் தந்தை. சிவயோகியாக வந்தது சாட்சாத் சிவனே. சிவயோகி மறைந்து சிவன் காட்சியளிக்க மணமகளின் தலைமுடியும் பழையபடியே வளர்கின்றது. சுற்றியிருந்த அத்தனை பேரும் பெரும்பேறு பெற்றார்கள். வேங்கடராமனுக்கு அழுகை அழுகையாக வந்தது. என்ன மனம் அது? தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாத மனம் எப்படி அது இவர்களுக்கு வாய்த்தது? பசுமாடு மேய்க்க சொன்னார்கள். சண்டேஸ்வரன் நாயனார் மேய்த்தார். புல்வெளியில் சிவலிங்கம் அமைத்தார். மாட்டின் பாலை கறந்து அபிஷேகம் செய்தார். மனம் நிறைவு பெற்றிருந்தது. இன்னொரு மாட்டின் பாலை கறந்து அபிஷேகம் செய்தார்.
இப்படியே எல்லா மாடுகளின் பாலையும் சிவனுக்கு அபிஷேகம் செய்துவிட்டார். பால் இல்லாமல் கறவைகளின் சொந்தக்காரர்கள் கூவினார்கள். ஒரு நாள் அவருடைய தந்தை வந்து ஒளிந்திருந்து பார்த்தார். பிள்ளை கறவை மாடுகளை இழுத்து வந்து பால் கறப்பதை பார்த்து கோபப்பட்டார். பிரம்பெடுத்து பிள்ளையை விளாசி தள்ளினார். பிள்ளை பொறுத்து கொண்டான். என்னது, இதான் சாமியா, இதான் சிவலிங்கமா என்று தந்தை காலால் சிவலிங்கத்தை எட்டி உதைக்க முற்பட்ட போது பிள்ளை தன் கையில் இருந்த மழுவால் ஓங்கி ஒரே போடு போட்டான். தந்தையின் கால் துண்டானது. எனக்கு தகப்பன் நீங்கள், என்னை கொலை செய்தாலும் பொறுத்துக்கொள்வேன், ஆனால் என் சுவாமியை நிந்திக்க இவருக்கும் அதிகாரம் இல்லை. தந்தையே ஆனாலும் தண்டிப்பேன் என்று சீரியர சிவபெருமான் தோன்றுகின்றார். நாயனாரை அமைதிப்படுத்துகின்றார். வெங்கடராமன் படித்த கதைகளில் மிகவும் அற்புதமானது கண்ணப்ப நாயனார் கதைதான். திண்ணன் எனும் வேடன் பன்றியை பின்தொடர்ந்து ஓடி அடித்து கொன்று மாமிசமாக்கி நண்பர்களோடு பங்கு போட்டு கொண்டிருந்த நேரத்தில் மலை மீது ஏதோ இருக்கின்றதே என்று ஈர்க்கப்பட்டு அங்கே போக அங்கே சிவலிங்கம் இருப்பதை கண்டார். அந்த சிவலிங்கத்திற்கு எவ்வாறு பூஜை செய்தான், எவ்வாறு அவருடைய கண்களில் வழியும் இரத்தத்தை கண்டு தன்னுடைய கண்ணையே எடுத்து கொடுத்தான். மறு கண்ணிலும் இரத்தம் வர அடுத்த கண்ணையும் எடுத்து கொடுக்கும் நிகழ்வுகளை எல்லாம் கேட்டு படித்து உருகி போனான் வெங்கடராமன். இந்த கதையை படித்து முடித்ததும் வெங்கடராமன் நெஞ்சில் புத்தகத்தை கவிழ்த்து போட்டுக்கொண்டு ஹாவென்று கிடந்தான். கடவுளுக்கு முன் எந்த ஜாதியும் இல்லை, எந்த பேதமும் இல்லை. உண்மையான அன்பு யாரிடம் உள்ளதோ அவரே உயர்ந்தவர். வெறும் நாடகத்தனமான பூஜை கடவுளுக்கு தேவையே இல்லை. தன்னை யார் சமர்ப்பணம் செய்கின்றார்களோ, தன் அகந்தையை விட்டொழிந்து யார் சரணாகதி அடைகின்றார்களோ அவரை தான் இறைவன் ஆட்கொள்கின்றார். அவருக்கு தான் ரிஷபாரூடராக காட்சியளிக்கின்றார். இது முடியுமா? சிவனுக்கு என்னை தர என்னால் முடியுமா? இதை பற்றி யாரிடம் கேட்பது? 63 நாயன்மார்களுக்கு சிவன் காட்சியளித்திருக்கின்றாரே, எனக்கும் காட்சியளிக்க மாட்டாரா? நான் என்ன செய்கின்றேன்? வெறுமே கோயிலுக்கு போய் விபூதியும் குங்குமம் இட்டு கொண்டு வந்து விடுகின்றேன். ஒரு முறையாவது சுவாமியை உற்று பார்த்தது உண்டா? கைகூப்பி என்ன வேண்டும் என்று கேட்டதுண்டா? எல்லா இடத்திலும் ஒரு அவசரம், ஒரு அசம்பந்தம். எனக்கேன் இந்த ஈடுபாடு வரவில்லை? மருகி மருகி தவித்த போதுதான் அந்த மரண அனுபவம் ஏற்பட்டது. பெரிய புராணத்தின் தாக்கம், அப்பாவின் மரணம், தான் எதற்கும் லாயக்கற்றவனோ என்ற அச்சம் ஆகியவற்றால் தான் யார் என்ற வினா 16 வயது இளைஞனுக்கு தோன்றியது. வேங்கடராமன் மரணம் பற்றி யோசித்தான். உயிருள்ள போதே மரணத்தை அனுபவித்தான். எதை அறிந்தால் அறிவோ அதை அறிந்தான். எதை அடைந்தால் உயர்வோ அந்த உயர்வை எட்டினான். இந்த மரண அனுபவத்துக்கு பிறகு என்ன செய்வது என்று வேங்கடராமனுக்கு தெரியவில்லை. தொடர்ந்து வரும் நிகழ்வுகளை நாளைய உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஓம் ஸ்ரீ பகவதே ஸ்ரீரம்.